ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முதல் கேள்வி, ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன நம்மளுடைய பிளட் ரிலேஷன்ல வந்து ஆண் உறவினர்கள்னா பிளஸ் போட போறோம், பெண் உறவினர்கள்னா மைனஸ் போட போறோம். அப்ப ஏ என்பவர் யாருடைய தந்தை? எக்ஸோட தந்தை. அப்ப எக்ஸுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா யாருன்னா ஏ. அப்பான்னும் போது இவர் பிளஸ், ஸோ தந்தைன்ற ரிலேஷன்ஷிப்பை எழுதிக்கலாம். அப்ப எக்ஸோட அப்பா யாரு? ஏ. பி என்பவர் ஒய்யின் தாயாவார். அப்ப பி யாரோட அம்மா? ஒய்யோட அம்மா. அப்ப ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அம்மா யாருன்னா பி. அப்ப பி வந்து மைனஸ், அவர் யாரு? தாய். ஓகேவா? மற்றும் எக்ஸின் சகோதரி ஒய் ஆவார். இந்த எக்ஸோட சகோதரி யாரா? ஒய். அப்ப எக்ஸினுடைய சகோதரி சிஸ்டர். சிஸ்டர் தான் வந்து ஒய். அப்ப சிஸ்டர்னும் போது அவங்களும் மைனஸ் தான், பெண் பால் உறவினர்கள் தான். இதில் எந்த கூற்று உறுதியாக சரியல்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியில்லை, அதாவது கன்ஃபார்மா இது தப்பு சரியல்லன்னு, அதாவது கன்ஃபார்மா எது தவறுன்னு உன்னை கேட்காம உறுதியாக சரியல்ல. சரியல்லன்னா என்ன அர்த்தம்? தவறுதான். அப்ப இந்த வார்த்தையிலேயே உங்ககிட்ட விளையாடி இருக்காங்க, நீ சரின்ற மீனிங் புரிஞ்சுக்கிட்டு எதனா தப்பா கிப்பா மார்க் பண்ணிட்டு போறேன். சரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி அல்லன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்மள எந்த கூற்று தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? சோ இப்ப இவங்கள வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கூட பிறந்தவங்க. எக்ஸினுடைய சகோதரி தான் ஒய். இவங்க அம்மா இவங்க, இவங்க அப்பா இவங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரா இருக்கணும்? கணவன் மனைவியா இருக்கணும். ஏன்னா எக்ஸினுடைய பாலினம் இன்னும் கொடுக்கப்படல. இவர் ஒரு ஆணாகவும் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாகவும் இருந்திருக்கலாம். சோ இதை வச்சு சொல்லலாம். பி என்பவர் ஜட்டின் தாய். பி என்பவர் ஜட்டின் தாயான்னு கேட்கிறாங்க. உறுதியா நம்மளால இது சரின்னு தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜட்டுன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். அதனால இந்த கூற்றை வந்து நம்மளால எக்காரணத்துக்கு ஒன்றும் முடியாது. ஆனா இங்க ஜட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம். பி என்பவர் எக்ஸின் தாய். எக்ஸின் தாய் தான் பி. அப்ப இது சரியான கூற்று தான். அடுத்தது, ஒய் என்பவர் ஏவின் மகன். ஒய் என்பவர் ஏவின் மகனான்னு கேட்கிறாங்க. ஒய் என்பவர் ஏவின் மகள், பொண்ணு. அப்ப இதுதான் தவறான கூற்று. நாலாவது பேர், பி ஏவின் மனைவி. ஏவோட மனைவி தான் பி. அப்ப இதுவும் சரிதான். அடுத்தது, பிக்கு ஒரு மகன் தான் உள்ளார். பிக்கு ஒரு மகன் தான் உள்ளார் அப்படின்னா இவர் மகனாவும் இருந்திருக்கலாம் இல்ல மகளாவும் இருந்திருக்கலாம். நம்மளால இவங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால இந்த குற்றையும் உறுதியா என்னால சொல்ல முடியல. ஆனா உறுதியா என்னால தவறுன்னு எதை சொல்ல முடியும்? ஒய் என்பவர் ஏவின் மகன் சொல்றத என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒய் என்பவர் ஒரு பெண். அதனால ஒய் என்பவர் ஏவின் மகளாகத்தான் இருக்க வேண்டும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இவ்வளவு மெதுவா போனா ஆகுமா? ஓகே. ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் நான் கடைசியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் இது இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் எடுத்த உடனே நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம், கடைசியா சொல்றேன். அடுத்தது, இந்த கொஸ்டின் வந்து நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்களோ உள்ளன, அதுவும் நெடுங்கலக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களே அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன. நான் ஆல்ரெடி போன கிளைமேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிச்ச பிகில் அப்படின்றது அந்த கொஸ்டின். இது 2019 பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுதான் ஒரிஜினல் கொஸ்டின். இதை வச்சுதான் அந்த கொஸ்டினை நான் உருவாக்கி நான் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையான நெசசரி அப்படின்றத என்ன பண்ணுங்க, பெருசா எழுதிருங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இது இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. என் வந்து 14வது லெட்டர், இ 5வது லெட்டர், சி 3வது லெட்டர், இ 5வது லெட்டர், எஸ் 19வது லெட்டர், ஏ வந்து 1வது லெட்டர், ஆர் 18வது லெட்டர், ஒய் வந்து 25வது லெட்டர். இதுதான் ஏபிசிடில அதோட பொசிஷன். இப்போ ஏபிசிடில உள்ள மாதிரியே அதுங்களுக்குள்ள எது கொண்டு இருக்குன்னா இந்த 14ல இருந்து எண்ணி பாருங்களேன். 14, 15, 16, 17, 18, 19. அப்ப இந்த 19க்கும் இந்த 14க்கும் நடுவுல இவ்வளவு நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது எனக்கு ஒரு ஜோடி N S. ஏன்னா எண்ணி பாருங்க, ஏபிசிடில எண்ணி பாருங்க, N O P Q R S. அந்த இடத்துல கரெக்டா வருதா? அப்ப இது ஒரே ஜோடி தான் இருக்கு. ஆனா ஆன்சர் கீழே நாங்க 4ன்னு யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு. ஆன்சருக்கு என்னதான்? 1 தான். இது ஒரு கொஸ்டின்லயும் இருக்கு, நீங்க கூகுள் தட்டி பார்த்தீங்கன்னா கூட வரும். இந்த கொஸ்டினே இருக்கு, 1 தான் ஜோடிகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 4வது கொஸ்டின், P உண்மையானது என்றால் Qவும் உண்மையானது. அதாவது P எண்ணி வந்து உண்மை அப்படின்னு சொன்னா Q என்னது? உண்மை. P தவறானது என்றால் Qவும் என்னது? தவறானது. இதுக்குள்ள இந்த தொடர்பின் ஒப்பீடு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது P சரினா Q சரி, P தவறுனா Qவும் தவறு. இதை பத்தின ஒரு உண்மை என்றால் என்னவென்றால், நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கலாம். புரியுதா? ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆன்சர் வந்து இரண்டுமே சம மதிப்புள்ளது. ஓகே, இரண்டுமே சம மதிப்புள்ளது. அப்ப இவன் ஒண்ணுனா இவனும் ஒண்ணு,
இவன் 2னா இவனும் 2, அந்த மாதிரி ரெண்டுமே என்னவா சம மதிப்பு உள்ளது. சரி எப்படி சார் சொல்றீங்க? இவன் சரியா இருக்கிறதுனால தானே அவன் சரியா இருக்கான், அப்ப ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே சார் வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா தப்புமா. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது எப்படின்னா, இவன் சரியா இருக்கிறதுனாலதான் அவன் சரியாவே இருக்கான் அப்படின்ற மாதிரி மீனிங் மாறிடும். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் உண்மைனா இவன் உண்மை. அதாவது இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன். நீங்க எல்லாருமே இப்ப பிசி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்னா படிச்சுட்டு இருக்கீங்க. நான் உனக்கு வந்து ஒரு சூப்பர்வைசிங்க்கு வரேன், நீ 70 மார்க் எடுக்கிற, நீயும் 70 மார்க் எடுக்கிற. அதாவது 2 பேருமே ஒன்னா தங்கி படிக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் 70 மார்க் எடுப்ப, நீயும் 70 மார்க் எடுப்ப. அதாவது விடவே மாட்டீங்க, அடிச்சு புடிச்சிட்டு அவன் எவ்வளவு படிச்சு, ஏன்னா 2 பேருமே ஒன்னா படிச்சிருக்கீங்க, ஒரே ஸ்ட்ரென்த்ல படிச்சிருக்கீங்க. இவன் 69 எடுத்தா இவனும் அந்த ஒரு கேள்வி தப்பு பண்ணி கண்டிப்பா 69 தான் எடுத்திருப்பான். இந்த மாதிரி எழுதுறீங்க. ஒருத்தன் வந்து வேலூர்லயே சென்டர் போட்டு எழுதுறான், ஒருத்தன் சென்னையில போய் எழுதுறான். அப்ப நான் வந்து பாக்குறேன், வேலூர்ல சென்டர் போட்டவன் தான் என்னால சீக்கிரமா பார்க்க முடியும். அவனை பார்த்துட்டு என்னப்பா பிசி எக்ஸாம்ல எழுதிட்டு எவ்வளவு மார்க் எடுப்பேன்னா, சார் நான்லாம் பாஸ் ஆயிட்டேன் சார், 66 வருது சார் அப்படின்னா, நான் உடனே என்ன முடிவு பண்ணுவேன்? நீ 66னா சென்னைக்கு போய் எழுதுனா பாரு, அவனும் கண்டிப்பா என்ன எடுத்திருப்பான்? 66 எடுத்திருப்பான். ஏன்னா நீயும் அவனும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கீங்க. அப்ப 2 பேருக்குமே என்ன வந்திருக்கும்? சம மதிப்புள்ளதுன்னு தான் வந்திருக்கும். சோ நான் 5வது கேள்வி, காலி இடத்தை நிரப்புவோம். மருத்துவருக்கு வெள்ளை, அப்போ இங்க என்ன கலர்? கருப்பு. யாருக்கு கருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்கீலுக்கு தான் கருப்பு. சோ ஆன்சர் இது ஈஸியா மார்க் பண்ணிட்டு இருப்பீங்களே, சி ஆன்சர், வக்கீல் கருப்பு. 6வது, ஒற்றைப்படை மனிதனை கண்டுபிடி. அதாவது யார் சம்பந்தமே இல்லையோ அவங்களை கண்டுபிடின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துக்கு நீயே கண்டுபிடிச்சிருப்ப. சோ எனக்கு எத்தனையோ லாஜிக்குகள் இருக்கு, ஆனா நான் எத்தனை லாஜிக்கெல்லாம் இங்க வச்சுட்டு போறதுல இதுல இவரை தான் வெளியேற்றுறேன். ஏனென்றால் இவர் தான் ஒற்றைப்படை. புரியுதா? அவங்க கேள்வியில சொன்ன மாதிரியே ஒற்றைப்படை, இவர் தான் ஒற்றைப்படை எண். பாக்கி இருக்கவங்க எல்லாருமே இரட்டைப்படை எண்கள். அடுத்தது 7வது கேள்வி, இந்த 3 பிராணிகளின் ஒற்றுமை என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் யாரு? மாடு, ஆடு, குருவி. மாடு, ஆடு, குருவி இவர்களுடைய ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, 3த்தினாலையுமே வாய் பேசவே முடியாது. ஓகேவா? வாய் பேசவே முடியாது. அடுத்தது, ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, அந்த கிளாஸ்ல 35 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி 16. நான் இந்த மாதிரி கொடுத்தாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேம்மா, இவர்களுடைய சராசரி இவ்வளவுனா எத்தனை பேரை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சராசரி என்ன கொடுக்குறாங்களோ அது ரெண்டுத்தையுமே பெருக்கிக்கணும். அப்ப 35 மாணவர்களின் சராசரி 16னா 35யும் 16யும் பெருக்கிட்டேன். 6 5 30, 3 18, 21, 35, 0 6 5 560. அப்ப அந்த 35 மாணவர்களுடைய வயதுகளின் கூடுதல் என்ன வந்திருக்கும்? 560 வந்திருக்கும். யாரு? 35 மாணவர்களுடைய கூடுதல். இப்ப அடுத்தது क्वेश्चन ஆரம்பிக்கிறாங்க. 20 அதில் 35 மாணவர் இருக்கால் பாரு, அதுல 21 மாணவர்களின் சராசரி வயது 14. அப்ப அந்த 35 பேர்ல 21 பேருக்கு சராசரி வந்து என்னவா? 14. அப்ப அந்த 21 பேருக்கு பெருக்கி வச்சுக்கோ. ஏன்னா 21 பேருடைய சராசரி 14ன்னு சொல்றானா, ஒரு நாள் 4, 2 நாள் 8, 21, 4 9 2, 294. அப்போ 35 பேர் இருக்கும் பொழுது அவர்களுடைய சராசரி கூடுதல் 560. 21 பேருது கூடுதல் என்ன? 294. அப்பொழுது என்றால் மீதமுள்ள 14 மாணவர்கள். அப்ப 35ல 21 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்காங்க? 14. அந்த மாணவர்களுடைய சராசரி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 560ல இருந்து இந்த 294 கழிச்சுட்டனா மிச்சம் இருக்கக்கூடிய 14 மாணவர்களின் வயதுகளின் கூடுதல் கிடைச்சிடும். அப்ப 560ல இருந்து நீ எதை கழிக்கணும்? 294. ஏன்னா 35 மாணவர்கள்ல இருந்து 21 மாணவர்களுடைய கூடுதலை நான் கழிச்சிட்டனா பாக்கி இருக்கக்கூடிய 14 மாணவர்களுடைய வயதுகளின் கூடுதல் கிடைச்சிடும். அதை நான் எடுத்துட்டு போய் 14ஆல வகுத்தனா எனக்கு என்ன கிடைச்சிடும்? சராசரி, அவர்கள் கேட்கக்கூடிய சராசரி கிடைச்சிடும். அதுக்கு முதல்ல 560ல 294 கழி, 560ல 294 கழிச்சா 10ல 4 போச்சுன்னா 6, 5ல 9 போச்சுனாலும் 6, அடுத்தது 4ல 2 போச்சுன்னா 2, 266 இருக்கு. இந்த 264 தான் எத்தனை மாணவர்களுடைய வயதுகளின் கூடுதல்? 14 மாணவர்களின் வயதுகளின் கூடுதல். 14 மாணவர்களுடைய வயது கூடுதல். ஓகேவா? அப்ப இதை எதால அடிக்கணும்? 14ஆல அடிச்சா உன்னுடைய விடை 19 வயதுன்னு வரும். ஓகேவா? அப்ப 19 வயது 14 மாணவர்களின் சராசரி. அடுத்து, கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மொட்டு. ஓகேவா? எது இவற்றில் வேறுபட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மொட்டு தான். ஏன்னா மற்ற அனைத்துமே என்ன? பூக்கள். மொட்டு மட்டும் தான் பூவினத்தை சேர்ந்தது கிடையாது, அது எல்லா பூக்களுக்குமே வரக்கூடியது. மற்ற அனைத்துமே வேறு வேறான பூக்கள். ஆனா எல்லா பூக்கள்லயுமே முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கும்? மொட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். 10வது கேள்வி, இதில் உள்ள வரைபடத்தில் காலியாக உள்ள இடத்தை நிறைவு செய்யவும். இப்போ இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா, அவன் படம் பாருங்க அப்படியே கண்ணாடியில பார்த்த மாதிரி வருது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவனுடைய படம் எப்படி வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரிச்சு இப்படி போய் இந்த கை இப்படி போயிருக்கும். ஓகேவா? அப்ப கரெக்டா இருக்கக்கூடிய படம் பி ஆப்ஷன், பி தான் சரியாக இருக்கும். இதெல்லாம் படம்.
இது பாருங்க, காலியாக வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்பவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டா நிறைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப ஆன்சர் இதுக்கும் என்ன? பி. ஓகேவா? சோ அடுத்தது சோ 12வது கேள்வி. இங்க பாருங்க, கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி முதல்ல ஒரு படம் கொடுத்திருக்காங்க, அது என்ன ஆயிருக்கு? 2 முறையா ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப வட்டம் கொடுத்திருக்காங்க, அப்ப வட்டமும் என்ன ஆயிருக்கும்? 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் சி. முடிஞ்சிருச்சா? ஈஸி. இதெல்லாம் கண்ணு திறந்து பார்த்தா அழகா எழுதிடலாம். இது பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் எதுன்னு கேக்குறாங்க. 3 9 27 81 கேள்வி குறியிட்ட இடம் 729. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 3ஆல பெருக்குனா 9, 9 3ஆல பெருக்குனா 27, 27 3ஆல பெருக்குனா 81. ஏன்னா ஒரு எண் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு எண் அதிகரிக்கணும்னா ஒன்னு கூட்டணும் இல்லைன்னா பெருக்கணும். அப்போ இங்க எண் வந்து வேகமா அதிகரிக்கிறதுனால கண்டிப்பா பெருக்கிதான் இருப்பாங்க. அப்ப 3 9 27 எல்லாமே 3ஆல பெருக்கிட்டு போறாங்க. அப்ப 81 3ஆல பெருக்குனா 1 3 3 8 3 24. சோ ஆன்சர் 243. 14வது கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 3 நம்பரை வச்சுதான், இந்த நடுவுல தான் கேள்விக்குறி வச்சிருக்காங்கன்னா இந்த 3 நம்பரை வச்சுதான் இந்த இடைப்பட்ட நம்பர் வந்திருக்கணும். என்ன லாஜிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் கட்டத்துக்கு வரலாம். 3 4 7 19. ஓகேவா? 3 4 7 19. இப்ப இந்த 3யும் 4யும் 3யும் 4யும் பெருக்கிக்கோங்க. மேல இருக்க இந்த 2 நம்பர் 3 4 பெருக்கு 3 4 12. இந்த 12ஓட கீழே இருக்க 7 கூட்டுங்க. 7 கூட்டினா ஆன்சர் 19 வந்துருச்சா? அப்ப மேல இருக்க 2 நம்பரையும் பெருக்கி கீழே இருக்க நம்பரை கூட்டினா நடுவுல இருக்கிற நம்பர் வருது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, கொஸ்டின் மார்க்கே வச்சிருக்காங்கல்ல. ஆக்சுவலா 2 இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க, தப்பு. இந்த இடத்துல வேற ஒரு நம்பர் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா 7. இது கொஸ்டின் மார்க் கிடையாது, 7. ஓகேவா? 11 7யும் பெருக்குங்க. 11 × 7 77. 77ஓட 3 கூட்டினீங்கன்னா ஆன்சர் நடுவுல இருக்கக்கூடிய 80. இதுதான் ஒரிஜினல் கொஸ்டின் மார்க். இப்ப 5யும் 3யும் பெருக்குங்க. 5 5 5ஓட 8 கூட்டினா கீழே இருக்கிற நம்பர் 8 கூட்டினா ஆன்சர் 23. ஓகேவா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரட்டும். ஸோ காலையில் எனக்கு ஒரு நேயர் இன்று இல்லை, ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது சனிக்கிழமைங்க, இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். சனிக்கிழமை நான் வரும்போது எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டேட்டா அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கேள்வியை அனுப்பிய நேர் இந்த இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி வந்து எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 4 கொஸ்டின் மார்க் வச்சிருந்தாங்க. நடுவில் ஒன்று வரணும், அது மட்டும் என்னன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பார்க்குறேன். இது மட்டும் நான் இந்த செஷன் முடியும் போது நான் வாட்ஸ்அப்ல இருந்து பார்த்துட்டு உனக்கு கடைசியில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு லாஜிக் தெரியலன்னு அனுப்பிச்சிருந்தார். இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும்னு அதுக்கு நான் லாஜிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? அவர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் பாருங்க, கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே? ஸோ அடுத்தது, இவற்றில் பெரிய எண் எதுன்னு கேட்கிறாங்க. எல்லாமே 0த்துல தான் தொடங்கி இருக்கு. இது மட்டும் தான் முழு எண் 1ன்னு இருக்கு. அப்ப பெரிய எண் எதுதான்? 1 தான். மற்றது எல்லாமே பாயிண்ட்ல டெசிமல்ல இருக்கு. அப்ப எதுவுமே பெரிய எண்ணா வர வாய்ப்பு இல்லைன்றது எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கூட தெரியும். இதுதான் ஒரு முக்கியமான கணக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகமா சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். கீழ்காண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? இதுல எது மிகப்பெரிய பின்னம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே மேல எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதை சொல்லிடலாமா சார்ன்னு கேட்காதீங்க, தவறு. நான் சொல்லிடுறேன் பாருங்க. எப்படின்னா இதை வந்து கண்டிப்பா 4 ஆப்ஷனையுமே நீ கம்பேர் பண்ணி தான் ஆகணும், வேற விதியே கிடையாது. ஸோ 4 ஆப்ஷனையும் எப்படி சார் கம்பேர் பண்ணணும்னா 2 எடுத்துக்கோ. புரியுதா? 2 எடுத்துக்கோ. இப்ப ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் எடுக்கிறேன். 7/8 இவரு 6/7. முதல்ல இந்த மாதிரி குறுக்கு வாக்குல இருக்கு பாரு, அவங்கள பெருக்கு. 7 7 இவங்க 2 பேரையும் பெருக்கு, இவங்க 2 பேரையும் பெருக்கு. 7 7 49, 6 8 48 48. இப்போ 6 8 48 7 7 49 ரெண்டு பக்கம் எழுதிருக்கேனா? இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 49 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த பக்கம் இருக்கிற இவர் தான் பெரியவரு. இந்த 2 பேர்ல யார் பெரியவரு? இவர் தான் பெரியவர். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது 7/8 பெரியவரா வந்துட்டாரு. 7/8 49, 6/7 48. சோ இந்த பக்கம் வர ஒரு பெரியவன்றதுனால இவர் தான் பெரியவர். குறுக்கு பெருக்கல் தான் பண்ணணும். இப்போ இவங்க 2 பேர்ல யார் பெரியவர்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 7/8. இவங்க 2 பேர்ல யார் பெரியவர்னு கண்டுபிடிக்கலாம். 8/10 8/9. ஓகேவா? 8 9 72, 8 10 80. ஓகேவா? 8 10 80, 8 9 72, 8 10 80. அப்ப எந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரியவர்? அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரியவர். அப்ப இவங்கள யார் பெரியவர்? 8/9 பெரியவர். ஓகேவா? சோ அந்த இதுல இவர் பெரியவர், அதுல அவர் பெரியவர். இப்ப நான் 2 பெரியவர் வந்துருச்சு. இப்ப லாஸ்டா டை தானே, இவங்க 2 பேருக்கும் போட்டி போடணும்ல. அப்ப 7/8 8/9 போட்டுக்கலாமா? போட்டி 7 9 63, 8 8 64.
யார் பெரியவர்? இந்த பக்கம். அப்போ இறுதி போட்டியில் வின் பண்ணவர் 8/9. அப்போ இவற்றில் மிகப்பெரிய பின்னம் எது? 8/9. ஓகேவா? ஆன்சர் ஓவரா? 17. பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்களை காணலாம்? இந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சுனாலே சொல்லிட்டேன். இப்படி ஒரு படம் இருக்குனாலே அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கும்? 8 வரும் டிஃபால்ட்டா. அப்ப இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, 8 8 16, 16 ஒரு 8, 24. 24 தான் இருக்கானா? இந்த கண்ணுக்கு தெரியாது இந்த ரெண்டு முக்கோணம் இருக்கு பார், 25 26, அதோட தலைகீழ் 27 28. அப்ப மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 28 முக்கோணங்கள் இருக்கு. இதெல்லாம் சின்ன பசங்க கொஸ்டின், நீ பண்ணிடுவ கண்டிப்பா. இப்ப இங்க ஒரு கொஸ்டின், ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். அப்ப ஆதித்யான்றவருடைய சகோதரி யாரா? பானு. எழுதி வச்சுக்கோங்க. ஆதித்யா, ஆதினே எழுதிக்கிறேன். ஆதியோட சகோதரி யாரு? பானு. பானுன்னும் போது பொண்ணு, என்ன ரிலேஷன்ஷிப்? சகோதரி. ஓகேவா? சகோதரி. ஓகே. பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. இதுல சம்பந்தப்படாத யாரோ வராங்க. பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. அப்ப பாரத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரோட தந்தையா? ஜெயந்தோட தந்தை. தந்தைன்னும் போது அவர் தான் அப்பா. அப்ப அப்பான்னு எழுதி வச்சிருங்க. யாரு? ஜெயந்துக்கு அப்பா பாரத். நிலா என்பவர் பானுவின் தாய். பானுவோட அம்மா யாரா? நிலா. பானுவோட அம்மா நிலா. ஓகே. அடுத்தது, ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். இந்த ஜெயந்தும் ஆதித்யாவும் என்னமா? சகோதரர்கள், பிரதர்ஸ். அப்ப யார் யாரெல்லாம் கூட பிறந்தவங்க? பானு, ஜெயந்த், ஆதி, 3 பேருமே கூட பிறந்தவங்க. பானுவோட அம்மா நிலா, ஜெயந்தோட அப்பா பரத். அப்ப இவர்கள் இருவரும் யாரு? கணவன் மனைவி. இப்ப நம்ம என்ன கேக்குறாங்கன்னா, பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்? பாரத்துக்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்னா மனைவி. பாரத்தோட மனைவி தான் நிலா. சோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்த வேண்டும் சொல்லிருக்காங்க. ஆங்கில அகராதின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், எஃப்ல ஸ்டார்ட் ஆகுறதுன்றதுனால எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணலாம். ஆனா எல்லா லெட்டருமே இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது, எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ரெண்டாவது லெட்டர், இதுல இ இருக்கு, இதுல ஏ இருக்கு, இதுல ஆர், இதுல யூ, இதுல ஆர், இதுல யூ, இதுல ஏ, இதுல இ. இப்ப இந்த ரெண்டாவது லெட்டர் எல்லாத்துலயுமே மாறுபடுது. அப்ப இதை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஏபிசிடில அப்ப எது முதல்ல வரும்? ஏ தான் முதல்ல வரும். அப்போ நமக்கு டிக்ஷனரியில ரெண்டாவது வார்த்தை தான் முதல்ல வரும். ஏக்கு அடுத்தது இ. அப்ப 2 1 2 1 ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு, பி ஆப்ஷன் தான். அப்ப அடுத்து 3வது வார்த்தை வரும், அடுத்து 4வது வார்த்தை வரும். சரியா போச்சு. அப்போ ஏபிசிடி டிக்ஷனரி ஆர்டர் படி இவங்க தான் இந்த ஆர்டர்ல வந்திருப்பாங்க. முடிந்தது கதை. ஓகேவா? சோ அடுத்தது 20வது கேள்வி. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுவார். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்கம்மா, ஒரு முறை மட்டுமே கை குலுக்கிக் கொள்வார்கள் 10 பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலே நீ பண்ண வேண்டியது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடனும் ஒரு முறை விளையாடுகிறார். அப்ப 6 பேர் இருக்காங்கன்னா நான் போய் பாக்கி இருக்க 5 பேர் கூட விளையாடுவேன், இன்னொருத்தன் பாக்கி இருக்க 5 பேர் கூட விளையாடுவான். இப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 6 × 5 இவன் ஒருத்தன் பாக்கி இருக்க எல்லாரும் கூடயுமே விளையாடுவான்றதுனால 6 × 5 30ன்னு போட்டுருவீங்க. ஆனா 30 என்பது தவறு. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் போய் அவன் கூட விளையாடும் போது அவன் என் கூட விளையாடும் போது அது ரெண்டுமே ஒரே நிகழ்வு தானே. ஒரு படத்துல வடிவேலு சார் கூட சொல்லுவாரு, அண்ணே ரெண்டுமே ஒரே நிகழ்வு தானே, நான் அப்படிதான்டா வட்டி போடுவேன், இது புதுசா இருக்குனே, இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? நான் போய் பாக்கி இருக்க அந்த 5 பேர் கூட விளையாடும் போது அவன் என் கூட விளையாடுறதுக்கு சமமாயிடும். அப்போ அங்க 6 × 5 30 ஆட்டங்கள்னு போடக்கூடாது. இந்த மாதிரி எப்பவுமே போட்டோன்னே 1 × 2 கீழே போடணும். அதாவது உனக்கு எத்தனை பேர் சொல்றாங்க? 6 பேர்னு சொல்லியிருக்காங்களா? 6 பேர்னு. அப்ப 6 பேர்னா 6க்கு பின்னாடி இருக்கிற நம்பரை போட்டுக்கோ. 6 × 5 டிவைடட் பை 1 × 2 அடிச்சுடு. 3 முறை 3 5 5 ஆட்டங்கள். அப்ப உனக்கு கேள்வி கேட்கிறாங்கல்ல, 10 பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் ஒவ்வொருவரும் ஒருவருடன் கை குலுக்கிறார். அப்ப 10ன்னு கொடுத்துருக்காங்களா? 10க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 9 × 1/2 5 5 9 45 கை குலுக்கல்கள் நடைபெற்றிருக்கும். இந்த மாதிரிலாம் தான் கொஸ்டின்ஸ் போடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரை போட்டு 2ஆல வகுத்துரு. நான் 1ன்றது ஃபார்மலுக்கு போடுறேன், 1னாலும் 1 தான், 1 இல்லைனாலும் 1 தான். ஓகேவா? சோ அடுத்தது 21வது கேள்வி, AE-OU கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்ன வரணும்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏன்னா இது கொடுத்திருக்கிறது ஆங்கில உயிரெழுத்துக்களை. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது ஹை. ஓகேவா? சோ 22வது கேள்வி, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. இதை கண்டுபிடிக்கலன்னா குவாத்து அப்படின்ற மாதிரி ஆயிடும், மக்கு வாத்துன்ற மாதிரி ஆயிடும். ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. அப்ப 2 வாத்துகளுக்கு முன்னால் ஒரு வாத்து உள்ளது, 2 வாத்துகளுக்கு முன்னால்
ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. அப்ப மொத்தமாவே எத்தனை வாத்துகள் தான் இருக்கு? 3 வாத்துகள் தான் உள்ளது. இது சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலே வந்து எறும்பு போய் சொன்ன கதை தான். அதனால அதை உட்காந்துட்டு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் இது வந்து பாருங்க. செம்ம ஈஸி படம் தான். கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது என்ன? முதல்ல படம் எப்படியா இருக்கா, கொஞ்சம் அடுத்தது மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அடுத்தது இந்த பக்கம் தூக்கி இருக்காங்க, அடுத்தது இந்த பக்கம் தூக்கி இருக்காங்க, திருப்பி இந்த பக்கம் இது பண்ணியிருந்தா அடுத்தது இப்படி இது பண்ணிருக்கணும் அடுத்த படத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய படம் தான். சோ ஆன்சர் இஸ் ஓவர். 24 இவைகளில் பொருத்தம் இல்லாதது எது? ஆனா இதுக்கு சொன்னாங்க பாரு ஒரு லாஜிக். அந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும்போது மகா மட்டமான லாஜிக். இதுக்கு எவனாவது யோசிப்பானான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஆன்சர் என்ன தெரியுமா இதுக்கு? குயில். ஏனால் குயில் என்றால் தான் பறவை இனத்தை சேர்ந்தது, மற்ற அனைத்துமே உயிரினத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி வந்துடும். அதாவது பறக்க முடியாது அப்படின்ற மாதிரி லாஜிக், ஒரு ரீசனபிள் லாஜிக் வைக்கணும். ஒருத்தர் சொன்னாங்க, ஏய் சார் இதுலயும் இல்லு இருக்கு, இதுலயும் இல்லு இருக்கு, இதுலயும் இல்லு இருக்கு, இதுலதான் இல்லு இல்ல, அதனால ஏன் எலி வரக்கூடாதுன்னு. ஏன்பா வாய் இருக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் பேசிடக்கூடாது இல்ல? வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஒரு சொல்ற லாஜிக் உருப்படியா சொல்லணும். இந்த மாதிரி எவனாவது யோசிப்பானா? அதாவது 6வது அறிவையும் மீறி ஒரு அறிவு அவனுக்கு வேலை செய்யுதுன்னா அவன் வந்து இப்படி எல்லாம் யோசிக்கலாம். சில பேருக்கு வந்து மனசுல தோணும், இப்ப வந்து உனக்கு டைம் அதிகமா கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்ல, அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன் அப்படின்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்தப்போ நீ என்ன பண்ணுவேன்? அட்டன் பண்ண கொஸ்டின் இன்னொரு முறை பார்ப்பேன். ஏன் இதுக்கு இப்படி ஆன்சர் இருக்கக்கூடாதுன்னு உன் மைண்ட் வந்து கிறுக்குத்தனமா யோசிக்கும். அதாவது பதட்டத்திலே கரெக்டா யோசிச்சு போட்ட ஒரு பதில கிறுக்குத்தனமா டைம் இருக்குன்றதுக்காக மாற்றி யோசிப்பேன். இந்த வேலைலாம் வேணாம். டைம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்துன்றதை விட சாபம் தான் அதிகம். ஓகேவா? நேரம் அதிகம்ன்றது சாபத்தை போய் ஆளாய்க்காத. ஓகே, அடுத்தது 25வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஏபிசி ZYX CBA என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ ஏவை என்ன எழுதிருக்காங்க? Z. ஏபிசி என்ன எழுதிருக்காங்க? ZYX எல்லாமே ஆப்போசிட் லெட்டர். அப்ப CBA எப்படி எழுதிருப்பாங்கன்னா இதுக்கு X, இதுக்கு Y, இதுக்கு Z. அப்ப XYZன்ற ஏ ஆப்ஷனை தான் எழுதிருப்பாங்க, வேற எழுதுறதுக்கு சான்ஸே இல்ல. ஓகேவாமா? அடுத்தது முருகன் சமமதிப்பெண் உடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அப்ப முருகன்ற ஒரு பையன் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எல்லாத்துக்குமே ஈக்குவல் மார்க்ஸ். அப்ப நீங்க பிசி எழுதுறீங்களா, எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் தானே, அந்த மாதிரி ஈக்குவல் மார்க்ஸ்க்குள்ள ஒரு எக்ஸாம் எழுதுறான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். எத்தனை கேள்விகள் தவறாக எழுதினான்? 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பு 60% ஆனது. அப்போ அவன் மொத்தமா எழுதின கேள்வியில 10 கேள்வி தப்பு, 60% கேள்வியே கரெக்டா எழுதியிருக்கான். அப்போ மொத்தமாவே மார்க் எத்தனை சதவீதம் நடந்திருக்கும்? 100% நடந்திருக்கும். இதுல 10 கேள்வி தவறு, 60% கேள்வி சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரின்ற பதில வந்து சதவீதத்துல கொடுத்திருக்கான், தவறு என்பதை எண்ணிக்கையில கொடுத்திருக்கான். ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும். சரின்றத சதவீதத்துல கொடுத்துட்டான், தவறுன்றத 10 கேள்விகள் என்ற எண்ணிக்கையில கொடுத்திருக்கான். இப்ப இதை வச்சுதான் நீ கண்டே பிடிக்கணும். இப்ப 60% தவறு, சாரி 60% சரி, அது என்னன்னு உனக்கு தெரியல. 10 கேள்விகள் தவறு, அது எத்தனை சதவீதம்? 40%. எப்படி சார் போட்டீங்கன்னா 60% சரினா 40% தான் அவன் தவறு பண்ணிருப்பான். மொத்தமா 100%, 60% சரினா 40% தவறு பண்ணிருப்பான். அதை தான் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்த 40% தான் எவ்வளவு? 10 கேள்விகள். நம்ம என்ன கேட்கிறாங்கன்னா தேர்வில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருந்திருக்கின்றன கேட்கிறாங்க. அப்ப நம்ம முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். 60% எவ்வளவு கேள்வி அவன் கரெக்டா எழுதிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். குறுக்கு பெருக்கல் தான். 60 × 10 டிவைடட் பை 40. 0க்கு 0 அடிச்சிட்டியா? இல்லைன்னா 10 ஒரு முறை, இது 4 முறை அடிச்சா 1 20 5. சோ இது 15 வந்துச்சு. ரெண்டுத்தையும் கூட்டு 25. அப்ப சரியா பதில் எடுத்த கேள்விகள் 10, தவறா பதில் எடுத்த கேள்விகள் 10. சாரி, சரியா பதில் எடுத்த கேள்விகள் 15, தவறா பதில் எடுத்த கேள்விகள் 10. ஆக மொத்தம் என்னது? 25. இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லையா இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 40% கேள்விகள் என்றது 10னா 100% என்ன? டைரக்ட் ஆன்சர் வந்துடும். 100% என்ன? ஏன்னா 100% மொத்த கேள்விகள் தான் கேட்கிறாங்க. இப்ப இதையும் என்ன பண்ணுவீங்க? 100 × 10 டிவைடட் பை 40. 0க்கு 0 அடிச்சா 100 4 அடிச்சா 25. அப்ப டைரக்டா 25 ஆன்சர் வந்துரும். ஓகேவா? எப்படி வேணாலும் போடலாம் கணக்குனா. அடுத்தது பின்வருவனவற்றுள் எது வேறுபட்டிருக்கிறதுன்னு கேக்குறாங்க. 4 சக்கர சாலை, 4 சக்கர வாகனம் சாலையில் செல்லும். சரி, 4 வீலர்ஸ்லாம் சாலையில தான் போவோம், பின்ன கப்பல்லையா போகும், இது கடல்லையா போகும்? விண்வெளி கடன் விண்வெளியில போகும். சரி, கப்பல் என்பது கடல்ல தான் போகும். சரி, ஆனா வானூர்தி வானத்துல போகும் தான் சொல்லியிருக்கணும். விமான ஓட்டி அவனா எத்தனை போவான்? ஓட்டிட்டு போவார், அவர் மேல போவாது இல்ல. அப்ப எது தவறு? டி ஆப்ஷன். ஓகேவா? 28வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும் 3 என்பது N ஆகவும் என்னென்னவோ கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க பாரு நம்பர் போட்டிருக்காங்க. 599 423. 2 என்னவா? P. 3 என்னவா? N.
9 என்னவா Q, அப்ப 2 Q போட்டுக்கோ. 4 A, 6 5 5 என்பது R, அப்ப RQQAPN D ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. பார்த்து எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5/9 55/என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 5/9 என்பது எதற்கு சமம் என்றால் 55/99. இது அடிச்சா 11வது வாய்ப்பாட்டுல அடிச்சா என்ன வரும்? மறுபடியும் 5/9 வரும். அப்ப 99 தான் கீழே இருக்கக்கூடிய விடையாக இருந்திருக்க வேண்டும். அடுத்தது 30வது கேள்வி. சிஸ்டர் என்பது அக்கா மாலா அப்படின்ற மாதிரி வருது பாரு. சிஸ்டர் அங்கிள் பாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சன் என்பது எவ்வாறு எழுதியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. எஸ் என்ன எழுதியிருக்காங்க? 5. ஓ பாய்ல இருக்காரு பாரு 2. என் அங்கிள் இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பரா 3 ரிலேஷன்ஷிப் சேர்ந்து சன் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு 4. அப்ப 5 2 4 என்ற பி ஆப்ஷனே மிகவும் சரியான விடை. அடுத்தது 31வது கேள்வி. இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம்னு சொல்லியிருக்கோம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூம் என்ன எழுதியிருக்காங்க? AOON. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜட்ல இருந்து ஒரு லெட்டரை கூட்டினா இது, எம்ல இருந்து ஒரு லெட்டரை கூட்டினா N, நடுவுல இருக்க 2 லெட்டரையுமே சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி ரோடு OA நடுவுல இருக்கிறது எந்த சேஞ்சுமே பண்ணல. எஸ் ஆர்ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டினா S, D ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டினா E, SOE ன்னு எழுதியிருக்காங்க. அப்ப கர்ட் நடுவுல இருக்கிறது சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. D ல இருந்து ஒரு லெட்டர் கூட்டினா E, D, டியூர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D. ஓகேவா? புரியுதா? அடுத்து 32வது கேள்வி. ஹரிஷ் மற்றும் சுமித்தின் வயதானது 40 மற்றும் 60 வருடங்கள். அப்ப ஹரிஷ்னு ஒரு பையன் இருக்கான், சுமித்னு ஒருத்தன் இருக்கான். சோ ஹரிஷ் அண்ட் சுமித், இவருக்கு 40 வயசு, இவருக்கு 60 வயசு. எத்தனை வருடங்களுக்கு முன் அவர்களின் வயது விகிதங்கள் 3:5 இருந்தது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிஷ்க்கும் சுமித்க்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன் 3:5 இருந்ததா. அது எத்தனை வருடங்கள்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. முன் அப்படின்னா நம்ம பின்னோக்கி போறோம், இறந்த காலத்துக்கு போறோம். அப்ப மைனஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்ன்றது தான் அதனுடைய மதிப்பு, அந்த வருஷத்தினுடைய மதிப்பு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா இந்த ரேஷியோ வரணும். அப்ப ஹரிஷ்க்கு 40 வயசு, அதுல இருந்து எக்ஸ கழிச்சா எத்தனையோ வருடங்களுக்கு முன் ஹரிஷ் என்ன பங்கு இருக்கான்? 3 பங்கு இருக்கான். சுமித்துக்கு 60 வயசு, அதுல இருந்து எக்ஸ கழிச்சா சுமித் என்ன பங்கு இருக்கான்? 5 பங்கு. குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. I 40 200 minus 5x is equal to 360 180 minus 3x. ஓகேவா? 3 × 60 180, 5 × 40 200. இது 5x, இது 3x. பெருசுல இருந்து சின்னதை கழிக்க வேண்டியதுதான். 5x ல 3x போச்சுனா 2x, 5x ல 3x போச்சுனா 2x, 200 180 போச்சுனா எவ்வளோ? 20. அப்ப x இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 20/2 அடிச்சா x is equal to 10. So the answer is 10. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர்கள் 3:5 என்ற விகிதத்துல இருந்திருப்பாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு 30 வயசு, அவனுக்கு 50 வயசு. ஓகேவா? சோ இந்த கேள்வி தான் உடனே பார்த்து பதில் சொல்லிட்டு இருப்பேன். என் கேள்வி நான் சொல்றதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டேன். தட்டெழுத்தாளர், தட்டச்சு. அப்ப எழுத்தாளர் என்றால் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீயே சொல்லலாமே. தட்டெழுத்தாளர் தட்டச்சை பயன்படுத்துவாங்க. அப்ப எழுத்தாளர் எதை பயன்படுத்துவார்கள்? பேனாவை பயன்படுத்துவார். அடுத்தது 10 எண்களின் சராசரி 9. 10 எண்களின் சராசரி 9. ஒவ்வொரு எண்ணுடன் 12 பெருக்கினால் கிடைக்கும் புதிய சராசரி என்ன? இந்த கேள்விக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் கொடுத்திருக்கேன். ஏதோ ஒரு சில எண்களுடைய சராசரி கொடுத்துருவோம். இப்ப நான் 10 × 9 பெருக்கிக்கிட்டுமா சார்? ஆமா சார், பெருக்கிக்கோங்க. 10 × 9 90. ஒவ்வொரு எண்ணிடனும் 12 கூட்டினால், அப்போ அந்த எண்கள் என்னன்னே எனக்கு தெரியாது. அதோட நான் 12 கூட்டினான்றதை விட ஒவ்வொரு எண்ணுடையும் 12 கூட்டினால்னா அது தனியா கண்டுபிடிச்சு திருப்பி 10 அடிக்கணும். இந்த கதையே வேணாம். இவ்வளவு பெருசா அந்த சம் போடவே வேணாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 10 எண்களுடைய சராசரி 9. ஒவ்வொரு எண்ணுடனும் 12 பெருக்கினால் வரக்கூடிய புதிய சராசரி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நீ ஏற்கனவே இருக்கிற சராசரி என்ன? 9. அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சராசரியோட எந்த எண்ணை பெருக்க சொல்றாங்களோ அதை டைரக்டா பெருக்கிடு. 12 பெருக்கினா என்ன? 12 9 என்ன? 108. 12 9 என்ன? 108. அப்ப அதுதான் ஆன்சர். புதிய சராசரி என்ன? 108ன்றது தான் ஆன்சரா இருக்கணும். இந்த மாதிரி கூட்டி பெருக்கினாலும் சொல்றாங்க. இதே ஒவ்வொரு எண்ணிலும் 12 கூட்டினால் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த 9ன்றது சராசரியா, 12 கூட்ட சொன்னா கூட்டிக்கோ. 12 ஒரு 9 கூட்டினா என்ன? 21. 21 தான் சராசரியா இருந்திருக்கும். அப்ப அவன் கூட்ட சொன்னா கூட்டிக்கோ, பெருக்க சொன்னா பெருக்கோ, கழிக்க சொன்னா கழிக்கோ. எப்போ எதோட? அந்த சராசரியோட எந்த என்ன சொல்றானோ அதை பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். கிடைக்கக்கூடிய புதிய சராசரி அதான் இருக்கும். 35வது கேள்வி. இந்த கேள்வி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஆமாவா? ஆனா இதுக்கு என்னன்னா சீரீஸ் இல்ல. இந்த இடத்துல ஒரு சீரீஸ் வரும், அது இல்ல. ஆக்சுவலா அது இருந்திருந்தாதான் இந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் மட்டும் பண்ணிக்கோங்க. சீரீஸ் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, சோ 36வது கேள்வி போயிடலாம். 36வது கேள்வி 1 + 2 + 3 + n
is equal to k னா 1 cube 2 cube 3 cube n cube is equal to n ன்னு கேக்குறாங்க. இது மாதிரி வரும் ஒரு கேள்வி. உடனேனா இங்க வந்து பாருங்க எல்லாத்துக்கும் k கொடுத்திருக்காங்களா, அப்ப இங்க போயிட்டு எல்லாத்துக்கும் k cube ன்னு போட்டீங்கன்னா இது மிக 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 தவறான விடை, மிகவும் தவறான விடை. அப்ப என்ன சார் வரும்னா எப்பவுமே அங்க 3 - 1 தான், ஆக்சுவலா k ஸ்கொயர் தான் வந்திருக்குமே தவிர k cube ன்னு வராது. இது டிஃபால்ட்டான ஒரு ஃபார்முலா டேட்டா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. k ஸ்கொயர் தான் வரணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேள்வி வந்துட்டோம். அடுத்தது ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் 24 மற்றும் 36. பல எக்ஸாம்ல பல தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கேள்வி, பேர் கூட மாத்தல, ரீனா உஷாவே தான் இன்னும் இருக்காங்க. அப்ப ரீனாவுக்கும் உஷாவுக்கும் என்ன வயசா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீனாவுக்கும் உஷாவுக்கும் 24 வயசு, ரீனாவுக்கு இவங்களுக்கு உஷாவுக்கு வந்து 36 வயசு. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் 24 மற்றும் 36. 8 வருடங்களுக்கு முன்பு, 8 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணணும், 8 கழிக்கணும். அப்ப 36ல 8 போச்சுன்னா 28. இவங்களுக்கு 8 கழி 16. ஓகேவா? அப்ப 24 8 போச்சுன்னா 16, 36ல 8 போச்சுன்னா 28. 8 வருடங்களுக்கு முன்பு உஷா 28 வயது மங்கை, ரீனா 16 வயது பெண், இளம் பெண். ஓகே, 8 வருடங்களுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்ன, வயதுகளின் விகிதம் என்ன, இப்படி கேட்டிருக்கணும். கேள்வியே தப்புங்க. வயதுகள் என்ன இல்ல, வயதுகளின் விகிதம் என்ன. வயதுகள்னா இதுதான் 16 28. ஆனா ஆப்ஷன்ல இருக்க இல்ல, அவங்க கேட்டிருக்கிறது வயதுகளின் விகிதம். விகிதம்னா அடிச்சு சொல்லணும். அப்ப 16 28 4வது வாய்ப்பாட்டுல வரும். இது 4வது வாய்ப்பாட்டுல இது 4 முறை, இது 7வது வாய்ப்பாட்டுல 7 முறை. சார் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கே, மார்க் பண்ணட்டுமான தப்பே. ஏன்னா கேட்டிருக்கிறது முதல்ல ரீனா உஷான்னு கொடுத்தாங்களா, ரீனா உஷா எழுதிருந்தேன். இறுதியில என்ன கேட்டிருக்காங்கன்னா உஷா மற்றும் ரீனான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உஷாவை சொல்லணும், அடுத்ததான் ரீனாவை சொல்லணும். அப்ப உஷாவின் வயது 7 பங்கு, ரீனாவின் வயது 4 பங்கு. அப்ப அப்படியே தலைகீழா விகிதத்தை திருப்பணும், 7:4. இந்த கேள்வி இதனாலதான் இன்னைக்கு வரையும் கேட்டு நிறைய பேர் கழுவி ஊத்தி நிறைய பேரால மார்க் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 38வது கொஸ்டின். x மற்றும் y இன் வயதுகளின் விகிதங்கள் 8:15. அப்ப x y இவர் 8 பங்கு, இவர் 15 பங்கு. 9 வருடங்களுக்கு பின்னர், முன்னர்னா மைனஸ் போட்ட, அப்ப பின்னர்னா என்ன பண்ணணும், பிளஸ். 9 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது விகிதங்கள் 11:18. அப்ப 11:18. ஈக்குவேஷன் எழுதிருவியே, இவன் 8 இருக்கான், இவங்களை x ன்னு எடுத்துக்கணும். தற்போதைய வயதுகள் எப்பவுமே x. அப்ப 8x + 9 டிவைடட் பை 15x + 9. அப்ப இதுல இருந்து 9 கூட்டினா விகிதம் எப்படி மாறுதா, 11/18 மாறுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த கேள்வியை நான் விட போறேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி 3 எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் மாதிரி நடத்திருக்கேன். இப்ப இதோட எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு அவர்களின் வயது வித்தியாசம் என்ன, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வயது வித்தியாசம் கண்டுபிடிச்சு சொல்றியா, இல்ல போட்டுடலாமா? ஏன் சார் நீங்களே போட்டுருங்க, உனக்கு சொன்ன. முதல்ல குறுக்கு பெருக்கல் பண்ணு. 18 × 8 8 8 64, 1 8 8 14, 144x + 18 × 9. ஓகேவா? 18 × 9 9 8 72, 9 9 16, 162, 15 15 165 x + 99. ஓகேவா? சோ இதுதான் வந்திருக்கு. இதுதான் வந்து பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கணும். 165x ல 144x போச்சுன்னா 165ல 144 1 2 21x. இந்த இடத்துல இப்படி விட்டுறேன் ஸ்பேஸ். 21x is equal to 162 99 போச்சுன்னா 63 நினைக்கிறேன். ஆமா தான் 63. ஓகேவா? 63. அப்ப x is equal to 63/21. சோ அடிச்சா 21 3ஆல பெருக்குனாதான் 63. அப்ப x இன் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 3. x இன் மதிப்பு என்ன 3. இப்ப எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x இன் மதிப்பு 3. இருவருக்கும் உண்டான வயது வித்தியாசம் தான் கேக்குறான். y வந்து 15x, x வந்து 8x. அப்ப x இன் வயது என்னவா இருந்திருக்கும்னா 8 × x. 8 3 என்ன 24 வயசு இருந்திருப்பார். y யோட வயசு என்னவா இருந்திருக்கும்னா 15 × 3 15x தானே, 15 × 3 45 இருந்திருப்பார். அப்ப இருவருக்கும் உண்டான வயது வித்தியாசம் 45ல 24 போச்சுன்னா 5ல 4 போச்சுன்னா 1, 4ல 2 போச்சுன்னா 2. ஆக்சுவலா ஆன்சர் இஸ் 21 years. டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நானே போட்டேன், உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஓகே, அடுத்தது பகடை ஒன்றை உருட்டும் பொழுது பகா எண்களை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப பகடையை உருட்டுறனா உனக்கு எத்தனை பக்கங்கள் வரும்? ஒரு பகடையை தான் உருட்டி இருக்காங்க. அப்ப ஒரு பகடை உருட்டினா 1 2 3 4 5 6 இந்த 6 சைட்ஸ் தான் வரும். இதுல பகா எண்களை பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. மொத்தமா 6 பக்கங்கள்ன்றதுனால கீழே 6, பகடைக்கு 6ன்றதுனால கீழே 6. இதுல பகா எண்கள் எது எது? 2 3 5.
இந்த 3 தான் பகா எண். 4ம் 6ம் பகா எண் கிடையாது, 1ம் பகா எண் கிடையாது. ஏன்னா 1 என்பது பகா எண்ல சேரவே சேராது. அப்ப 2 3 5. சோ 3/6 அடிச்சா என்ன வருது? 1/2. ஓகேவா? ஆன்சர் 1/2 இருக்குல்ல. ஓகே, அடுத்தது 5 எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. சோ 40வது கேள்வி, 5 எதிர்பக்கம் என்ன? 5 இந்த இடத்துல இருக்கா? இந்த 5 புள்ளி கூட்டினா இது 5, இது 2, இது 1, இது 2 4 1. அப்போ 2 1 2 1 இங்க சமமா இருக்கு. அப்ப 5 எதிர்பக்கம் என்ன? 4. டி ஆப்ஷன் 4. ஓகேவா? இரண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் மீதமுள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்கள். இத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்தது விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடி. PQRST எல்லாமே ABCD லைனா வருது. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்னா U. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A, U. ஓகேவா? 42வது கேள்வி, 17 36 74 150 क्वेश्चन மார்க்னு வெச்சிருக்காங்க. 17 36 74 150 கேள்விக்குறி 606. என்னப்பா இது இவ்வளவு அதிகரிச்சிட்டு போகுதுன்னா 17 2ஆல பெருக்கு. 17 2ஆல பெருக்குனா 34 சார். அதோட 2 கூட்டு. 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கான். 36 2ஆல பெருக்கு 72 சார். 2 கூட்டு 74 சார். 74 2ஆல பெருக்கு 70 70 140 சார். 148 சார். 2 கூட்டு 150. அப்ப 150 2ஆல பெருக்கு 300 சார். 300ஓட 2 கூட்டு 302. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது 302. வேணும்னா 302 2ஆல பெருக்கு பேர் 604 வந்திருக்கும். 604ஓட 2 கூட்டினா 606. அப்ப இருக்கக்கூடிய இந்த தொடர்வரிசை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ஆல பெருக்கு 2 கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? சோ 43வது கேள்வி, இதுவும் ஒரு பொம்மை கொஸ்டின். கண்ணாடியில் இந்த பிம்பம் எவ்வாறு தோன்றும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு முதல்ல சரியாவே தோன்றவில்லை பிம்பம். ஏன்னா எனக்கு சைட்ல இருந்து பாக்குறதுனால உனக்கு எல்லாருக்குமே சரியா இருக்கும். சோ இதுக்கான ஆப்ஷன் நீயே கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுறியா? என் கண்ணு சரியா சத்தியமா சரியா தெரியலமா. ஆக்சுவலா கண்ணாடியில எப்படி தோன்றும்னா எனக்கு இருக்கிறத நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு இதுவோ அல்லது பிஓ டிஓ வர மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஏறத்தாழ எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸாக்டா எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் B தான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை பார்க்கும் பொழுது ஓகே, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. B தான் நான் சொல்லுவேன். தவறானதை தேர்ந்தெடு. SZBJPWMTன்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே நானே எவ்வளவு சொல்றது, ABCD கொஸ்டின் வந்துச்சுல, இதுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போறேன். 44வது கொஸ்டின் ஏன்னா ஈஸி தான், நீ போட்டுருவேன்னு எனக்கு தெரியும், நல்லபடியா போடு. அடுத்தது கேள்வி படம் விடைகளில் எந்த படத்தினுள் மறைந்திருக்கிறதுன்னு கேக்குறாங்க. அதாவது கேள்வி படம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. இது விடைகள்ல எந்த படத்தோட மறைஞ்சிருக்குன்னா இந்த டி ஆப்ஷன்ல ப இதே மாதிரி இருக்கு ப. ஓகேவா? விடைகள்ல அப்ப எந்த படத்தோட மறைஞ்சிருக்கு? டி ஆப்ஷனுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம். நான் ஆல்ரெடி ஆசியா, இந்தியா, பாகிஸ்தான் கொடுத்திருந்தேன். அதே கான்செப்ட் தான். அப்போ இந்தியா என்பது இந்தியாவிற்குள்ளதான் தமிழகமும் இருக்கிறது, பாகிஸ்தான் ஆந்திராவும் இருக்கிறது. அப்போ எந்த ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது? சி படம். சோ சி என்பதே மிகவும் சரியான விடை. அடுத்தது 4 பெட்டிகளின் எடை 30 20 50 90 கிலோ ஆகும் எனில் பின்வருவனவற்றில் எது அந்த பெட்டிகளின் எண்ணிக்கைகளில் பெட்டிகளின் கூடுதலில் சேராததாகும். அப்ப 4 பெட்டி 30 20 50 90. ஓகேவா? சோ எதுல அதுல சேராதுன்னு கேக்குறான். முதல்ல எல்லாத்தையும் கூட்டிப்பார். 30 20 50 90 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னா 190 கிலோ. இந்த 190 கிலோ கண்டிப்பா அப்ப வரும். அப்ப இந்த கூடுதல் கண்டிப்பா வரும். எது கூடுதல்ல சேராதுன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா 200 வராது. மொத்தமா கூட்டினாலே 190 தான். அப்ப 200 என்பது வரவே வராது. சோ ஆன்சர் இஸ் 200. 48வது கேள்வி, மரச்சாமான், சோபா, மேஜை எல்லாருக்குமே தெரியும். சோஃபாவும் சரி மேசையும் சரி, சோஃபா மேசை ரெண்டுமே எதுல தான் சேரும்? மரச்சாமான்ல தான் சேரும். அப்ப அது போல இருக்கக்கூடிய படம் ஏ ஆப்ஷன். சோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஸ்கேல்டிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க. எது உருவாக்க முடியாதுன்னா இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பயன்படுத்தி உருவாக்க முடியாது. டைசஸ் உருவாக்க முடியுமானா டி இருக்கு, ஐ இருக்கு, சி இருக்கு, ஈன்ற இந்த லெட்டரே இல்ல இதுல. அப்ப உருவாக்க முடியாத வார்த்தை எது? டைசஸ் தான். ஸ்னெயில் உருவாக்கலாம்னா எஸ் இருக்கு, என் இருக்கு, ஏ இருக்கு, ஐ இருக்கு, எல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? அடுத்து 50வது கேள்வி, டாமினோஸ் என்பதை இவ்வாறு எழுதுகிறார்கள், மோமோஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேக்குறாங்க. MOMOS. M என்ன எழுதிருக்காங்க? 8. அப்ப M இருக்க வேண்டிய 2 இடத்துல 8 போட்டுக்கோ. O என்ன எழுதிருக்காங்க? 9. அப்ப 2 இடத்துல 9 போட்டுக்கோ. S என்ன எழுதிருக்காங்க? 6. சோ 8 9 8 9 6. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. ஒரே நிமிஷமா கொஞ்சம் மயக்கமாவே வருது. ஓகே, அடுத்தது 170 149 130 113. ஓகேவா? 170 149 130 113 கேள்விக்குறி.
ஸோ இங்க இருந்து இது கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 கம்மி பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து இது எவ்வளவு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. இங்க இருந்து இது எவ்வளவு கம்மி பண்ணியிருக்காங்கன்னா 130 20 17. ஓகேவா? சோ வித்தியாசம் பார்த்துட்டு வரேன். வித்தியாசம் இதுல 21, இதுல 19, இதுல 11. இது ரெண்டுத்துக்குமே எவ்வளவு வித்தியாசம்? 2 2. அப்ப இதுக்கு அடுத்தது 15 தான். சாரி, 2 வித்தியாசம் உள்ளது 15. அப்ப 113ல 5 போச்சுன்னா 13ல 5 போச்சுன்னா 8, 10ல 1 போச்சுன்னா 9. 98 என்பது சால சிறந்த விடை. பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இன்னும் 9 கேள்விகள் தான் வாங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இதுல எது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு. 4000 ஏன் என்றால் 1600 40ஓட ஸ்கொயர், 2500 50ஓட ஸ்கொயர், 3600 60ஓட ஸ்கொயர். ஆனா 4000 எதனுடைய ஸ்கொயர் மதிப்பும் இல்லை. அதனால எது பொருந்தல? அதுதான் பொருந்தல. அடுத்தது 53வது கேள்வி. ஏ என்பதை கழித்தல் எனவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தேவை? இந்த ஈக்குவேஷன் தான் தேவை. 294 பி என்னன்னு சொல்லியிருக்காங்க? வகுத்தல் 7. ஏவை என்னன்னு சொல்லியிருக்காங்க? கழித்தல் 40. சி என்னன்னு சொல்லியிருக்காங்க? சி வந்து கூட்டல் 33. டி என்னன்னு சொல்லியிருக்காங்க? பெருக்கல் 11. இது என்னன்னு கேக்குறாங்க. சரண் பண்ணிடலாமா? 294 7 ஆல் அடி. 294 7 4 முறை வரும். எப்படின்னா மிச்சம் 14 42. ஸோ 42 மைனஸ் 40 பிளஸ் 33 × 11 33 363 363. ஓகேவா? சோ இப்போ இந்த 363 42 கூட்டிக்கணும். இத ரெண்டுத்தையும் கூட்டாதீங்க. குறி என்ன இருக்கு? கழித்தல் இருக்கு. அப்ப 40க்கு முன்னாடி கழித்தல் இருக்கிறதுனால அதை கூட்டக்கூடாது. அப்ப 363 42 5 10 4. அப்ப 405ல 40 போச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 365. பா தயவு செஞ்சு திருச்சி வந்தப்ப யோசிச்சேன். ஒருத்தர் இந்த கொஸ்டின் டவுட் கேட்டீங்க திருச்சி கேம்பஸ்ல. நல்லபடியா யோசிச்சு பாரு. இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணேன்றது தயவு செஞ்சு திருச்சி மாணவர்களை யாராவது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. பார்த்தவர்கள் போய் எல்லாருக்கிட்டையும் இந்த கொஸ்டினை பத்தி சொல்லுங்க. அவர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா வருது, நான் நிறைய பேர் இதுதான் போட்டிருக்காங்கன்ட்டு. ஒருவேளை நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்தா இந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருப்பேன். 40 குறியீடு என்னன்னு பாருமா, மைனஸ்மா. அதனால அதை என்ன பண்ணக்கூடாது? 40யும் 363 கூட்டவே கூடாது. 40யும் 363 கூட்டக்கூடாது. எதெல்லாம் கூட்டல் குறி இருக்கோ 363 42 தான். இங்க எதுவுமே இல்லைன்னா அங்க பிளஸ் இருக்கிறது தானே அர்த்தம். இது ரெண்டுத்தையும் கூட்டி கடைசியில இதை கழிச்சிடணும். புரியுதா? இந்த ஸ்டெப் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன். நான் கடைசி ஸ்டெப்ல கன்ஃபியூஷன் ஆகுறேன்னா எதெல்லாம் பிளஸ் சிம்பிள் இருக்கோ அதெல்லாம் கூட்டி மைனஸ்ல இருக்கிறத கழிச்சிடுமா. அதுதாமா நல்ல புத்தி கழகு அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் தப்பு பண்ணாதீங்க. ஓகே, அடுத்தது அவுட்லைன். அவுட்லைன் இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா Q W V N K P G இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்படின்னா மேனை எப்படி எழுதலாம்னு கேக்குறாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? எல்லாத்தோடையுமே பிளஸ் 2 லெட்டர். OPQ UVW TUV LMN IJK NOP EFG எல்லாத்தோடையுமே 2 லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப மேனோடையும் 2 லெட்டர் கூட்டி எழுதுங்க. M க்கு அடுத்து NO O, A க்கு அடுத்து BC C, N க்கு அடுத்து OP P. அப்ப ஆன்சர் இஸ் OCP. ஓகே, 55வது क्वेश्चन. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல 17 8 136. பெரிய தொகை இங்க இருக்கிறதுனால இந்த 2 எண்களை வச்சுதான் இந்த எண்ணை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப 17 8 பெருக்கு 7 8 56 1 8 8 136 5 கூட்டினா சோ 136 வந்துச்சு. அப்ப 8யும் 13யும் செக் பண்ணிக்கோ ரேண்டமா. ஓ 3 8 24 1 8 8 10 104 கரெக்டா தான் வருது. அப்ப எந்த 19ஓட எந்த நம்பரை பெருக்கினா 171 வரும்னா இறுதி எண் 1 இருக்கிறதுனால டெஃபினட்டா இது 9ஆல பெருக்கினாதான் இறுதி எண் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 19யும் 9யும் பெருக்கு 171 வருதானா 9 9 81 9 1 கரெக்ட் 171 வந்துருச்சு. அப்ப 19யும் 9யும் பெருக்கினாதான் 171. இன்னும் 5 கேள்விகள் தருவாங்க. தவறானதை கண்டுபிடி. அங்க ஒரு क्वेश्चन வச்சிருந்தா இங்க ஒரு क्वेश्चन கண்டுபிடிச்சிருக்க தவறானது எதுன்னு எனக்கு தெரிஞ்சு எதை வேணா நீங்க சொல்லலாம். ஐ திங்க் YVX ன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், அதுதான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுலதான் வவல்ஸ் இல்லை. அதை சொல்லிட்டு போறேன். அடுத்தது சரியான எண்ணை கண்டுபிடிக்கவும். 11 1210 சொல்லியிருக்காங்க. 11 1210. அதாவது இங்க பாருங்க 11 ஸ்கொயர் பண்ணா 121 ஜீரோ சேர்த்திருக்காங்க. அப்ப 10 என்னன்னு எழுதிருப்பாங்கன்னா 10 ஸ்கொயர் 100 கடைசியில் ஒரு ஜீரோ சேர்த்தா 1000. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 11 கியூப் பண்ணீங்கன்னா 1331.
அதே ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 121 11 ஸ்கொயர். ரெண்டுத்தையுமே கழிங்க. 0 3ல 2 போச்சுன்னா 1 3ல 1 போச்சுன்னா 2 1210 வந்திருக்கு பாருங்க. அப்ப 10 ஸ்கொயர் பண்ணா இது 10 கியூப் பண்ணா 1000, 10 ஸ்கொயர் பண்ணா 100. சோ ஆன்சர் 900. இதுவும் இருக்கு 1000மும் இருக்கு. இப்போ எதை நீங்க மார்க் பண்ணுவீங்க? ரெண்டு லாஜிக் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல கஷ்டமான சுத்திட்டு வந்தா இந்த ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணலாம், ஈஸியான சுத்திட்டு வந்தா இந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் ஒரிஜினலா வச்சிருக்கிறது இந்த டெக்னிக்கலா நீ கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டாவது லாஜிக்கை தான் வச்சேன். அதனால ஆன்சர் இதுக்கு நான் 900 தான் சொல்லியிருக்கேன். மேபி 1000 நான் கன்ஃபியூஸ் ஆகி போடுறேன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நம்ம என்ன கிரேஸ் மார்க் வந்து கிளைம் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. 58வது கொஸ்டின் சிம்பிள்ஸ் மாத்தணும். ஓகேவா? அகைன் 550 பெருக்கலை என்னன்னு மாத்திருக்காங்க? பெருக்கல் என்பது கழித்தல் எனவும், கழித்தல் 22. ஐயோ, பெருக்கல் என்பது கழித்தல் எனவுமா? இல்ல பெருக்கல் என்பது வகுத்தல். அப்ப இது வகுத்தல்மா. 550 22 மைனஸ் என்பதை கூட்டல் 24, கூட்டல் என்பதை பெருக்கல் 3ன்னு மாத்திருக்காங்க. இப்ப டக்கு டக்குன்னு போட்டுலாமா? 550 22 அடிச்சா 550 22 11வது வாய்ப்பாட்டில் அடி. இது 11வது வாய்ப்பாட்டில் அடிச்சா 50 முறை, இது 2 முறை அடிச்சா 25. சோ 25 பிளஸ் 24 3 பிரிக்கும். 24 3 4 3 12 2 3 6 72 72. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2 5 7 7 2 9 97. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி ஆப்ஷன் 97. ஓகேவா? 59வது கேள்வி. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா 19 இன்டு பிளஸ் 2 இன்டு 2 பிளஸ் 3 369. அது மாதிரி பெரிய பெரிய நம்பர் இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ஸ் தான் விடையா இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனும் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நம்பரை பெருசாக்கணும்னா நான் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும்னு சொன்னா, எல்லா நம்பரையும் பெருக்குனா கூட அவ்வளவு உயரத்துக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர் தான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 19 2ன்னு இருக்கா, அது 19 ஸ்கொயர். இங்க 2 3 இருக்கா, அது 2 கியூப். இது ரெண்டுத்தையும் கூட்டியிருக்காங்க. 2 கியூப் 19 ஸ்கொயர், ரெண்டுத்தையும் கூட்டிருக்காங்க. 19 ஸ்கொயர் என்னமா? 369. 2ஓட கியூப் 8 கூட்டி பாரு 369 வந்துருச்சா? அதே மாதிரி இது 23 இன்டு 2 23 ஸ்கொயர், 6 2 6 ஸ்கொயர். அப்ப 23 ஸ்கொயர் என்னன்னா 529. 6 ஸ்கொயர் 36. ரெண்டுத்தையும் கூட்டினா 5 6 5 565 வந்துருச்சு. அப்ப இங்க 7 3 இருக்கா, 7 கியூப். 11 3 இருக்கா, 11 கியூப். 11 கியூப் 1331. 7 கியூப் 343 கூட்டினா 4ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப அதான் முடிஞ்சிருச்சு. 1674. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவாமா? சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நடுவுல ரெண்டாவது क्वेश्चन விட்டுருக்கேன், அதை போய் சொல்லிடுறேன். ஓகேவா? பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 2 8 0 9 54 இப்படின்னு இருக்கு. சோ இதுல எது பொருந்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். இந்த 37 இருக்கா, இந்த 37ஓட 1 கூட்டுங்க 38. இது 38ஓட ஸ்கொயர். இந்த 46 1 கூட்டுங்க 47. இது 47ஓட ஸ்கொயர். இது 54 இருக்கா, 54 1 55. இது 55ஓட ஸ்கொயர் இல்ல. 77 பிளஸ் 1 78. இது 78ஓட ஸ்கொயர். அப்ப இது எல்லாமே பிளஸ் 1 பண்ணி அதோட ஸ்கொயரை தான் முன்னாடி எழுதிருக்காங்க. இது மட்டும் அந்த மாதிரி இல்ல. சோ பாத்துட்டீங்களா? சோ ரெண்டாவது क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? சோ ரெண்டாவது क्वेश्चन தான் விட்டு வச்சிருந்தோம், அதை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். சோ தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चनா நம்ம பார்க்க போறது ரெண்டாவது क्वेश्चन. முன்னாடி போதா 31 பக்கம் இருக்கு, நான் டக்குனு ஏத்திடுறேன் மேல. ஓகேவா? ரெண்டாவது क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள். இதுல எனக்கு இங்கதான் டவுட்டே இருக்கு. எல்லா சிறைவாசிகளும் என்ன ஆண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த ஆணும் படிக்கவில்லை. எந்த ஆணும் என்ன பண்ணலையா? படிக்கவில்லை. அப்ப எந்த ஆணும் படிக்கவில்லை. அப்ப எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானதுன்னு கேட்கறாங்க. எந்த சிறைவாசியும் படிக்கவில்லைன்னா அதுவும் எனக்கு சரியா தான் தோணுது. எல்லா சிறைவாசிகளும் ஆண்களுக்குள்ள இருக்காங்க. அப்ப எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை என்பதே சரியான கூற்றுதான். இரண்டாவது கூற்றும் வந்து ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு சரின்னு சொல்ல தோணுது. பெண் சிறைவாசிகள் கிடையாதுன்னு சொல்றாங்க. எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள் போது பெண் சிறைவாசிகள் இல்ல தானே, அப்ப அதுவும் எனக்கு சரின்னு தான் தோணுது. சோ இந்த இரண்டுல தான் நானே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கேள்வி எனக்கு இது ஒரிஜினலா உண்மையான்னு தெரியல, நான் இன்னும் பார்க்கல, அதனாலதான் சொல்றேன் இந்த क्वेश्चन ஒரு டவுட்ல இருந்ததுன்ட்டு. சோ இன்னைக்கு எல்லா क्वेश्चंஸும் முடிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு ரிவிஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா தயவு செஞ்சு எதையுமே படிக்காதீங்க, இருக்கிறத ரீகால் பண்ணி பாருங்க. அப்பதான் நமக்கான ஒரு வழி நமக்கு திறக்க ஆரம்பிக்கும். சோ ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस, நல்லபடியா பண்ணுங்க. தேங்க்யூ.